நல்ல வாய்ப்பு சகோதரர்களே. ரமலான் ஒரு அருமையான வாய்ப்பு. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு முதலாவதாக நோன்பை அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். அல்லாஹு தஆலா நோன்பை பற்றி சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களிடத்தில் தக்குவா வர வேண்டும் என்பதற்காக. உங்களிடத்தில் தக்குவா வர வேண்டும் என்பதற்காக. தக்குவா என்பதை நாம் இறையச்சம் என்று மொழிபெயர்க்கிறோம். உண்மையிலே அது ஒரு பூரணமான மொழிபெயர்ப்பு கிடையாது. தக்குவா என்பது பரந்து விரிந்த பொருளை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த தக்குவா என்பது வெறுமனே வெளிப்படையில் தென்படக்கூடிய ஒன்றல்ல, மாறாக அதற்குரிய பிரதானமான இடம் இதயமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை பற்றி சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா என்றார்கள். தக்வா என்பது இங்கே வர வேண்டும் என்றார்கள். தக்வா என்பது இங்கே வர வேண்டும் என்று 3 முறை அழுத்தி சொல்லுகிறார்கள். ஒரு தடவை சொல்லவில்லை, 3 தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நெஞ்சை சுட்டிக்காட்டி தக்வா இங்கே, தக்வா இங்கே, தக்வா இங்கே என்கிறார்கள் என்றால் இங்கே மாற்றம் வர வேண்டும். தக்வா என்பது உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இந்த ரமதானிலே நாம் நோட்கிற நோன்பு தக்வாவை தருவதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு பயிற்சி. அல்லாஹு தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி. நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்குரியதுதான். நோன்பை பிரத்யேகமாக அல்லாஹு தஆலா ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நோன்பு இதற்கு நீயத் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யுபையித்தி ஸியாம் ஃபலா ஸியாம லஹு. யார் இரவில் நோன்பிற்காக வேண்டி நீயத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாது என்றார்கள். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய நோன்பை பொறுத்தவரையில் இரவிலே நீயத்து வைக்க வேண்டும். இந்த இரவிலே நீயத்தை வைத்துக் கொண்டு சில நேரங்களில் சில அறிஞர்கள் இதிலே கருத்து வேறுபாடுகளை சொல்லுகிறார்கள். அதாவது ஒவ்வொரு இரவும் நியத்து வைக்க வேண்டுமா அல்லது முதல் ரமலானில் நியத்து வைத்தால் போதுமா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ரமலானிலும் நியத்து வைப்பது சிறந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு இரவும் நியத்து வைப்பது சிறந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த நியத் ஏன் வலியுறுத்தப்படுகிறது? அவன் அல்லாஹுக்காக நான் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உறங்குகிறான். அந்த எண்ணத்தோடு சஹருக்கு விழித்தெழுகிறான். சஹர் நேரத்திலே அவனுடைய உள்ளத்தில் உணர்வு வருகிறது, அல்லாஹ் இந்த நேரத்தில் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான். இறங்கி ஹல் மின் சாயிலின் ஃபஅதி வ ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிரு லஹ். என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கிறார்களா, கொடுக்க வந்திருக்கிறேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் பேசுவது, அல்லாஹ் சொல்வது அவனுடைய காதுகளில் ரீங்காரம் செய்வது போன்ற உணர்வோடு அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறான். வுது செய்கிறான். வித்திரு தொழவில்லை, ஏற்கனவே வித்திரு தொழவில்லை என்றிருந்தால் அந்த நேரத்தில் வித்திரை தொழுகிறான். ஏற்கனவே வித்திரு தொழுதவனாக இருந்தால் அவன் அந்த நேரத்தில் வுதுவுடைய சுன்னத் 2 ரக்காத்தை தொழுகிறான். அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலே கிடக்கிறான், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். அந்த உணர்வோடு சஹரை செய்கிறான். சஹர் செய்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகையிலே ஈடுபடுகிறான். சஹரிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அவனிடத்தில் எவ்வளவுதான் தாகம் வந்தாலும், அவனுக்கு எவ்வளவுதான் பசி ஏற்பட்டாலும், யார் பார்த்து கொண்டிருந்தாலும் யார் பார்த்து கொண்டு இருக்காவிட்டாலும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரே உணர்வோடு பானத்தை தவிர்க்கிறான், உணவை தவிர்க்கிறான். கடுமையான தாகமாக இருக்கிறது, வீட்டிலே தனிமையிலே உட்கார்ந்திருக்கிறான், ஃப்ரிட்ஜிலே தண்ணீர் இருக்கிறது, குடிக்க முடியும். ஆனால் அந்த மனிதன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த உணர்வோடு அந்த நேரத்தில் இருக்கிற காரணத்தினால் அவன் அதை தவிர்க்கிறான். பசிக்கிறது, வயிற்றுக்குள் அவனுக்கு வலியாக இருக்கிறது பசியின் அகோரத்தினால். அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரே காரணத்தினால் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் உணவு இருந்தாலும் அதை சாப்பிடாமல் அவன் உட்கார்ந்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்குரியது, வ அன அஜ்ஸி பிஹி, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த நோன்பை சரியான முறையில் ஒருவன் நோட்பானாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு அது ஒரு நல்ல காரணியாக அமையும் சகோதரர்களே.
ஆனால் சடங்கு நோன்பு சரி வராது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ வல் அத்ஷ். எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பின் மூலம் அவர்களுக்கு கிடைத்த முடிவு என்ன தெரியுமா? பசியும் தாகமும் தான். வெறுமனே பசியோடும் தாகத்தோடும் தான் இருந்திருக்கிறார்கள். நோன்பினால் எதிர்பார்க்கப்பட்ட பலன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு நிறைய பேருடைய நோன்பின் நிலை இதுதான். சஹர் செய்கிறார்கள், சஹர் செய்தவுடன் உறங்குவார்கள். அவர்களுடைய வேலை நேரங்களை பொறுத்து வேலை நேரம் வரைக்கும் உறங்குவார்கள். வேலை இல்லை என்றால் லுஹர் வரை உறங்குவார்கள், சிலர் லுஹரையும் தாண்டி உறங்குவார்கள். பிறகு அவர்களுக்கு எந்த வேலையுமே இல்லை என்றால் டிவியை ஆன் பண்ணுவார்கள், டிவிக்கு முன்னால் உட்காருவார்கள், அதில் போகின்ற காட்சிகளை பார்ப்பார்கள், அல்லது நண்பர்களோடு தொடர்பு கொள்வார்கள், பலதும் பத்தும் பேசுவார்கள், அல்லது நண்பர்களை தேடி செல்வார்கள், அவர்களோடு உட்காருவார்கள், அல்லது சில நேரங்களில் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். மஸ்ஜிதிலே வந்து ஒரு மூலையிலே உட்கார்ந்து குர்ஆன் ஓதி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு இஸ்திக்பார் செய்து அழுது கொண்டிருப்பதை விட்டுவிட்டு 3 பேர் உட்காருவார்கள், 4 பேர் உட்காருவார்கள். உட்கார்ந்திருந்து அவரையும் இவரையும் பற்றி ரமலானிலே நிறைய பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய இரவு வேளை வரும், இரவிலும் அப்படித்தான். தஹஜ்ஜத் இரவு தொழுகைக்கு கிடைத்தால் வருவார்கள், கொஞ்சம் தொழுவார்கள், எழுந்து செல்வார்கள். தொழுகிற போது சோம்பேறிகளாக நின்று தொழுவார்கள். பிறகு வீட்டுக்கு சென்றால் கொஞ்ச நேரம் டிவியிலே உட்காருவார்கள். இப்படியே இவர்களுடைய நாள் போகும். இந்த நோன்பினால் உள்ளத்தில் மாற்றங்கள் வருமா என்று கேட்டால் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. யார் ஒருவர் ஹராமான விஷயங்களை பேசுவதையும் ஹராமான செய்திகளை பேசுவதையும் ஹராமான காரியங்களில் ஈடுபடுவதையும் விடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. உண்டால் குடித்தால் நோன்பு முறிந்துவிடும், மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டால் நோன்பு முறிந்துவிடும், புறம் பேசினால் நோன்பு முறியாது, பொய் பேசினால் நோன்பு முறியாது, அவதூறு சொன்னால் நோன்பு முறியாது. ஆனால் நோன்பினால் ஒரு ஃபாயிதாவும் இல்லை. நோன்பினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய தக்வா தெளிவாகவே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இல்ல அல்லக்கும் தத்தகூன், உங்களிடம் தக்வா வருவதற்காக வேண்டி. அந்த தக்வா வரவில்லை என்றால் பசியோடும் தாகத்தோடும் இருந்ததில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று மிக வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில் இருந்து நம்முடைய உள்ளங்கள் இதயங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை நமக்கு இது உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவே நாம் உள்ளம் மாற்றப்பட வேண்டும் என்ற தேவையை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். அதை உணர்ந்து கொள்வதை பெரிய வெற்றி சகோதரர்களே. என்னுடைய இதயம், என்னுடைய உள்ளம் மாற்றப்பட வேண்டும் என்பதை ஒருவன் அறிந்து கொள்வதும் உணர்ந்து கொள்வதும் மிகப்பெரிய வெற்றி. அப்படி உணர்ந்து கொண்டிருக்கிற நாம் அந்த மாற்றத்தை இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் பெற வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டும். பல ரமலான்கள் நம்மை கடந்து சென்று விட்டன. அந்த ரமலானிலே நோன்பிருக்கிறோம், அந்த ரமலானிலே இரவு தொழுகையில் ஈடுபடுகிறோம், அந்த ரமலானிலே செய்கிற அமல்களை எல்லாம் செய்கிறோம். ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலிலே வந்து பார்த்தால் எப்படி பொறாமைக்காரனாக இருந்தோமோ அப்படி பொறாமைக்காரனாகவே இருக்கிறோம். எப்படி பெருமைக்காரனாக இருந்தோமோ அப்படி பெருமைக்காரனாகவே இருக்கிறோம். எப்படி அடுத்தவர்களை மதிக்காதவர்களாக இருந்தோமோ அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி உலமாக்களை இழிவுபடுத்துகிறவர்களாக இருந்தோமோ அப்படியே இருக்கிறோம். அடுத்தவர்களுடைய மானங்களை போக்கக்கூடியவர்களாக எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமலான்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் எந்த மாற்றமும் இல்லை என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறான் என்றால் ஒரு நல்ல மாற்றத்திற்காக வைத்திருக்கிறான். சகோதரர்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இது நம்முடைய இறுதி ரமலானாக இருக்குமோ என்ற பயத்தோடு, இதுதான் என்னுடைய இறுதி ரமலான், சில நேரங்களில் இந்த ரமலானோடு நான் வஃபாத்தாகி விடலாம் என்ற அந்த பயத்தோடு இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி மாற்றத்திற்குரிய வழிகளை நாம் தேட வேண்டும்.